ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் கரங்கூப்பி முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அலுவலகம் பால் நிலத்தில் சிபிஐ எம், சிபிஐ எம்எல், சிபிஐ மூன்று கட்சிகளின் தலைவர்கள் கூடி விவாதித்தோம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருமுறை நாங்கள் கூடினோம். இப்பொழுது சிபிஐ அலுவலகத்தில் கூடியிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் தமிழக நலன் சார்ந்த இயக்கங்களை, போராட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்தியாவினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இந்தியாவின் பன்முகம், அதன் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மை, மக்களின் கூட்டிசைவு, உலகில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத நல்லிணக்கமும் கூட்டிசைவும் நிலவுகிற இந்தியாவின் மிக சிறந்த விழுமியத்தை சிதைக்கிற ஆர்எஸ்எஸ், பிஜேபி கருத்தியல் ஆட்சி முறைக்கு எதிராக தமிழக மக்களை, குறிப்பாக உழைக்கும் மக்களை ஓரணியில் திரட்டி நாட்டின் நலனுக்காக போராடுவது, முன்னிலும் அதிகமாக போராடுவது என்கிற வகையில் இன்றைக்கு நாங்கள் கூடினோம். இதற்காகவே ஒரு இடது ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் விரிவாக பேசுவார். எம்எல் செயலாளர் ஆசை தம்பி அவர்களும் விரிவாக உங்கள் முன்னால் பேச இருக்கிறார்கள். இடதுசாரிகள் குழு மட்டுமல்ல, இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் அணி திரட்ட இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சி என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள், இன்னும் இடது குழுக்கள் பல இருக்கிறது, ஜனநாயக சக்திகள் இருக்கிறது. இவையெல்லாம் குழுவாக இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. எனவே அத்தகைய குழுக்களையும், இடது குழுக்களையும், இடது சிந்தனையாளர்களையும், பெரிதோ சிறிதோ ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து நாட்டை எதிர்காலத்தில் இடது பக்கம் திருப்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நாங்கள் அணுக இருக்கிறோம். அதற்கான செயல் திட்டம், கோரிக்கைகளை வகுக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக வர்க்க வெகுஜன அமைப்புகளின் மேடையை ஒன்றை, விரிவடைந்த மேடை, தமிழ்நாட்டின் நலன், இந்திய நாட்டின் நலன் என்கிற வகையில் ஒரு விரிவடைந்த மேடையை நாங்கள் உருவாக்குகிறோம். இந்த முயற்சிகளை வருகிற இடைத்தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தலோடு இணைத்து பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது தேர்தல் வருகிற போது அது குறித்து நாங்கள் சிந்திப்போம். இப்பொழுது தேவை, நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை ஒரு இடது பக்கம் மாற்ற வேண்டும். அதுதான் விடுதலை போர்க்காலத்தின் நமது முன்னோர்களின் கனவு. அரசியல் சாஸ்திரத்தின் முகப்பே அதை தான் சொல்லுகிறது, சோசியலிசம். எனவே இந்த மகத்தான பயணத்தின் தமிழ் மண்ணின் ஒரு மிக சிறந்த துவக்கமாக தான் இன்றைக்கு நாங்கள் கூடி வாய்த்திருக்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் இதற்கு பேராதரவு தரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாவீரன் பகத்சிங் சொல்லுவான், தேசம் என்றால் மண்ணல்ல மக்கள், அதிலும் குறிப்பாக உழைக்கும் மக்கள் என்று. இந்த தேசம் உழைக்கும் மக்களால் நிறைந்தது. தேசத்தில் பெரும்பான்மை உழைக்கும் மக்கள். ஆனால் பெரிய வினோதம் என்னவென்று சொன்னால், நீண்ட காலமாக ஒரு சிறுபான்மை பெரும்பான்மையை ஒடுக்கி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு வினோதமானது. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக நிற்கிற, பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்காக நிற்கிற, இந்த தேசத்தில் உண்மையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிற இடதுசாரிகள் எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டு அல்லது எங்கேயோ ஓரம் சாரத்தில் தள்ளப்படுகிற ஒரு சூழல் இருக்கு. எனவே இந்த நிலைமையில் தான் நாம் இன்றைக்கு இடதுசாரிகள் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக
தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்த திமுக, அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. அதைவிட கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய மக்கள், அவருடைய எதிர்காலம், அதற்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் கோரிக்கைகளுக்கு மாற்று வலதுசாரி அரசியல் அல்ல, வலதுசாரி மாற்று அல்ல. ஆனால் உண்மையிலே உண்மையான மாற்று இடதுசாரி அரசியல். இடதுசாரி தான் உண்மையான மாற்று. எனவே இதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் மூன்று இடதுசாரிகளும் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற, பெரும்பான்மை மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்ற சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல், இந்த மூன்று கட்சிகளும் அகில இந்திய அளவில் நாங்கள் ஒன்றாக இணைந்து பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களை கட்டமைத்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மக்கள் பிரச்சனைகளை, மக்கள் போராட்டங்களை எப்படி தீர்வு காண்பது என்பதற்காக ஒரு இடதுசாரி மாற்றுதான் அவசியம் என்பதை கருதி இடதுசாரி அரசியலை, இடதுசாரி அணி ஒன்று தேவை என்பதையும் உணர்ந்து மூன்று கட்சிகளும் இரண்டாவது முறையாக கடந்த 5ஆம் தேதி மூன்று தலைவர்களும் இணைந்து பேசினோம். மூன்று கட்சிகளும் இன்றைக்கும் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. அடுத்ததாக எங்களுடைய வர்க்க வெகுஜன அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பொது மேடையை, விரிந்த மேடையை நாம் உருவாக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற, எப்பவுமே லெப்ட் பார்ட்டின்றது வேற, லெப்ட் பாலிடிக்ஸ் என்பது வேற. ஆனா இடதுசாரி அரசியலுக்கான ஸ்கோப் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிறது. ஏன்னா பெரும்பான்மை நாங்க. எனவே அதற்கான வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை கைப்பற்றுகிற விதமாகத்தான் நாம் அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் இடதுசாரிகள் எல்லாம் இணைந்து ஒரு மக்கள் கோரிக்கையை முன்வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் வரும் தொடர் சொல்லும்போது சொல்லுவார். எனவே இந்த அடிப்படையில் இடதுசாரி கருத்தியலை தாங்கி நிற்கிற அதற்கான ஸ்கோப் இருக்கின்றதை நம்ம பல விஷயங்களை பார்க்க முடியும். டெல்லியில ஜேஎன்யூ, இன்னைக்கு இருக்கிற இளையவர்கள், மாணவர்கள் இடதுசாரி அரசியலை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதற்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற கோக்ராஜ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்பது உடனடியாக புற்றீசல் போல் பரவி இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா ஒரு மாற்றை தேடுகிறது. அவர்களுக்கு உள்ளிருக்கிற கருத்துக்கள் இடதுசாரி அரசியல் கருத்து. எனவே இந்த இடதுசாரி அரசியலை கருத்துக்களை தாங்கியிருக்கிற இளையவர்கள் எல்லாம் விரும்புகிற, நேசிக்கிற அந்த இடதுசாரி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அடிப்படையில் தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு சரியான மாற்று இடதுசாரி மாற்றுதான் என்பதை நிரூபிக்கிற விதமாக சேர்ந்திருக்கிறோம். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய மூன்று இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டம் ஏற்கனவே 5ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே நடைபெற்றது. அதில் தீர்மானித்த அடிப்படையில் இன்றைய தினம் மீண்டும் அந்த சந்திப்பு என்பது பாலநிலத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய முக்கியமான உயிரோட்டமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய வகையிலேயும், தொடர்ந்து இடதுசாரி அரசியலை தமிழகத்திலே முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலேயும் மூன்று கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்கிற முடிவுக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் இடதுசாரி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு என்பது இன்றைய தினம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 12 பேர் கொண்ட குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த குழுவில் பி. சண்முகம், பி. சம்பத், என். குணசேகரன், சாமுவேல்ராஜ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மு. வீரபாண்டியன், டி. எம். மூர்த்தி, நா. பெரியசாமி, எம். ரவி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சியின் சார்பில் தோழர் பல ஆஷத்தம்பி, எஸ். பாலசுந்தரம், சந்திரமோகன், இன்னொருவர் பின்னர் இணைக்கப்படுவார். இப்படி 12 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தொடர்ந்து கூடி தமிழ்நாட்டில் இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து செல்லவும், மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளின் மீது அடுத்தடுத்து தேவையை ஒட்டி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தேவையான நேரத்தில் போராட்டங்களை நடத்துவதற்குமான திட்டமிடலை இந்த குழு என்பது மேற்கொள்ளும் என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த இடதுசாரி கட்சிகளின் சார்பில் உழைப்பாளி மக்கள் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவுகளை அழிதிரட்டக்கூடிய வகையில் வர்க்க வெகுஜன அமைப்புகள் என்பது ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கம், விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மாணவர் இளைஞர் அமைப்புகள்,
பெண்கள் அமைப்புகள் உட்பட அமைப்புகள் என்பது இந்த 3 கட்சிகளின் தலைமையிலுமே தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே பல லட்சக்கணக்கானவர்கள் உறுப்பினர்களாக ஏற்கனவே அணிதிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த வர்க்க வெகுஜன அமைப்புகளுடைய மாநில தலைவர்கள் இங்கே பாலநிலத்தில் கூடி ஒரு புதிய ஒரு கூட்டு மேடையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை ஜூலை மாதம் 10ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 3 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செயல் திட்டங்கள் என்பது ஏற்கனவே இருக்கிறது. சுயேட்சையாக செயல்படுவதில் எந்த விதமான தடையும் இல்லை. அதே நேரத்தில் பொதுவான கோரிக்கைகள், தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகள், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சோசலிசம், கூட்டாட்சி கோட்பாடு போன்றவற்றை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பொதுவான பிரச்சனைகளின் மீது ஒரு கூட்டு இயக்கத்தை நடத்துவது என்பதை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது எத்தகைய கோரிக்கைகள், என்னென்ன கோரிக்கைகள் அதில் இடம்பெறலாம் என்பதையும் இடையிலே கூடி நாங்கள் தீர்மானிக்க இருக்கிறோம். அந்த முடிவு செய்யப்படக்கூடிய கோரிக்கைகளை வற்புறுத்தி செப்டம்பர் மாதம் ஒரு மாநில அளவிலான ஒரு பேரணியை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைவரும் சேர்ந்து நடத்துவது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதற்கான இடம், தேதி என்பதெல்லாம் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இது தேர்தலுக்கான அணி அல்ல. ஏன்னா வழக்கமாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கூடி பேசினாவே அது தேர்தலுக்கான மற்றொரு அணி என்பதுதான் பொதுவாக இருக்கு. தேர்தலுக்கான அணி என்பது தேர்தல் நேரத்தில் உருவாக்கப்படும். இந்த அணி என்பது நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய நலன், முன்னேற்றம், நாட்டில் வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு உட்பட, விலைவாசி உயர்வு உட்பட போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளின் மீது சேர்ந்து போராடுவது, சேர்ந்து செயல்படுவது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அணியே தவிர இது தேர்தலுக்கான அணி அல்ல என்பதையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு, அதான் பேரு. இல்ல, நாட்டை இடது பக்கம் திருப்புவதற்கான ஒரு இடது அணி இது, தேர்தல் அணி அல்ல. ஆட்சி, அதாவது அரசியலின் மையம் என்பது ஆட்சி அதிகாரம் தான். கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்துக்காக இருக்கிறோம். அதைவிட முக்கியம் உழைப்பாளி மக்களின் நலன், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன், இந்தியாவினுடைய இறையாண்மை, அதனுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு. அதற்கு அதை கவனத்தில் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இடது அணி, இடது முன்னணி இது. ஓகே, இல்ல அது அகில இந்திய அளவில் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளுக்குள்ள ஒரு சேர்ந்து கலந்துரையாடுவது, சேர்ந்து கூட்டு இயக்கங்கள் நடத்துவது என்று ஏற்கனவே நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இப்போ மேகதாட்டு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகள்ல ஏற்கனவே 3 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து பல கூட்டு இயக்கங்களை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். அது அவ்வப்போது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு இயக்கம் நடத்துவது என்பதை தாண்டி தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து செயல்படுவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜென்சி கிட்ஸுக்கும் இடது சிந்தனையை தருவது, இடது கருத்தை தருவது. மாற்றம் என்பது ஒரு கட்சி மாறுவதல்ல, ஒரு தலைவர் மாறுவதல்ல. நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூகம் மாறி, நமது விடுதலை போர்க்காலத்தின் முன்னோர்கள் அரசியல் சாசனம் சொல்கிற சோசலிசம், அதுதான் நிலவுகிற முதலாளித்துவத்திற்கு மாற்றாக இருக்க முடியும். அந்த மாற்றை, அந்த கருத்தை வருகிற தலைமுறைக்கு, நீங்க சொல்கிற அந்த ஜென்சிக்கும் அதற்கும் கீழே இருக்கிற பருவத்திற்கும் கொண்டு சேர்ப்பதுதான் இதனுடைய நோக்கம். வலதுசாரிகள் வளர வளர இந்தியாவுக்கும் ஆபத்து, உலகுக்கும் ஆபத்து. அந்த ஆபத்தை உணர்த்துவதற்கு தான் இந்த முயற்சி. இல்ல, தேர்தல் குறித்து, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலாக இருந்தாலும் அது தேர்தல் நேரத்தில் என்ன விதமான அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது அப்போது தீர்மானிப்போம். தேர்தல் அணி சேர்க்கை அல்ல இது. இந்த அணிங்கிறது மீண்டும் இடதுசாரி அணிகளுக்கான வாக்குகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அணியாக செயல்படுகிறது.
திரும்ப திரும்ப நீங்கள் தேர்தல் அரசியலை சுற்றி தான் வர்றீங்க. நான் அதையும் தாண்டி இடதுசாரி மாற்றுக் கொள்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்வது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் தேர்தலை பற்றி நாங்கள் பேசுவோம். கட்டாயம் தேர்தல் புறக்கணிக்கிற கட்சி இங்கே யாரும் இல்லை. கட்டாயம் நாங்கள் தேர்தலில் பங்கேற்போம். தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அதற்கான அணுகுமுறை என்ன என்பதை நாங்கள் அப்போது சொல்லுவோம். இல்லை, அது ஒரு 200 பக்கத்துக்கு மேலே இருக்கு. நேற்று மாலை தான் அது, நேற்று இரவு தான் வந்து சேர்ந்துருக்கு அந்த புத்தகம். 200 பக்கத்துக்கு மேலே இருக்கு. நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை என்பது அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக ஆய்வு செய்து இன்றைக்கு மாலை அநேகமாக கட்சிகளின் சார்பில் அதனான அறிக்கை என்பது வெளிவரும். யார் சொல்றா? இல்ல, தாவேகாவினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்னும் வெளிவரல. நிதிநிலை அறிக்கையில தான் இந்த நீங்க கேட்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை என்பது அதில் இருக்கும். இல்லைன்னாலும் அந்த நேரத்தில் நம்ம அது பேசுவோம். ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவங்க ஆளுநர் உரை நாளைக்கு வர இருக்கு, அடுத்து நிதிநிலை அறிக்கை என்பது வர இருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் மீது தாவேகா ஆட்சியினுடைய முடிவு என்ன அல்லது அணுகுமுறை என்ன என்பது அதில் தான் ஓரளவுக்கு அது தெளிவு வரும். அதனால அது காட்டியும் ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஆலோசனையை கணக்கில் எடுக்கல. அது ஒரு சரித்திரபூர்வமான கேள்வி. உங்க ஆலோசனையை அதை நோக்கி தான் காலம் செல்லும். ஓகே. ஆமா, எல்லா சம்பவத்திலும் கிடையாது. தனித்தனியாவும் கட்சியினுடைய தனியாவும் இருக்கும், சேர்ந்து தருவோம். பொதுவான இதுல வந்து கூட்டறிக்கை என்பது வரும். அம்பேத்கர் கருத்தியலை இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். பெரியாரின் கருத்துக்களை இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். தேவைப்படுகிற போது மகாத்மா காந்தி அந்த சூழலியல் அரசியல் உலகத்திலே இன்னைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது, அதையே நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம். இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். ஆனால் நிலவுகிற சமூக அமைப்புக்கு மாற்று இடதுதான், சோசலிசம் தான், கம்யூனிசம் தான். அதை நோக்கி உலகமே நகர்கிறது, தமிழ்நாடு நகரும், இந்தியாவும் நகரும். உங்கள் கேள்வியினுடைய உள்ளார்ந்த அர்த்தமும் அதில் அடங்கியிருக்குது. உங்க விருப்பமும் அதுதான். ஓகே. இல்ல, ஏற்கனவே 4 பேர் பண்ணியிருந்தாங்க. நேற்றைய தினம் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ராஜினாமா செய்திருக்கிறாரு. அது ஏற்கனவே இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தேர்தல் முடிந்து ஒரு 20 நாள் 1 மாத காலத்திற்குள் இப்படி ராஜினாமா செய்தது என்பது ஏற்புடையதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதுக்கான இப்போ ஒருவேளை அவர் சொந்த காரணத்துக்காக உடல்நிலை சரியில்லை அல்லது சொந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணுறது என்பது வேறு. ஆனால் இப்போது ராஜினாமா செய்தவர்கள் எல்லாம் சொந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணதா அவங்க யாரும் சொல்லலை. அதனால இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் முடிஞ்சு ஒரு 1 மாசத்துக்குள்ள ராஜினாமா பண்றது என்பது ஏற்புடையதல்ல. என்னங்க? தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். ஏன் அப்புறம் திரும்ப அதுக்குள்ளே யோசிச்சுறீங்க? கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி பொதுமேடையில பேசும்போது திமுக தலைமையிலான கூட்டணி இல்லை என்பதை சொல்வதற்கு சண்முகம் யார் என்பதை ஒரு ஒருமையிலான ஒரு விமர்சனத்தை ஒரு மீது வச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் நேரடியாவே அதை சொல்றதுக்கு நீங்க யார் அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பேசியிருக்காரு. உங்களை பத்தி ஒருமையில பேசுறது, பண்பையில பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. அது அவருடைய தகுதியை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. அரசியல் வேறுபாடுகள் இயல்பு, கருத்து மாறுபாடுகள் இயல்பு. நல்ல தமிழில் பேசலாம், உரையாடல் செய்யலாம். அரசியல் தான் மிக முக்கியம். ஏற்கனவே தோழர் வந்து கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால நல்ல அதுக்கே வேற நல்ல சொற்கள், அது அவர் சொன்னது நல்ல சொற்கள் இருக்கிற போது எதுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற முறையில தான் தோழர் மூவி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்பயும் அதை அவருக்கும் யார் சொன்னீங்க? அவர் ஈஸ்வரனுக்காக தான் சொல்ல விரும்புகிறார். ஸோ அது ஒன்று. மற்றபடி
இந்த அணியை பொறுத்தவரை அது ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்ததுக்கு பெயர் தான் மதச்சார்பற்ற கூட்டணி. இடதுசாரிகள் மதச்சார்பற்ற சக்திகள் பலது வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி என்பது இல்லை. இருக்குன்னு சொன்னா அவர் தான் அதை நிரூபிக்கணும். அது இல்லை என்பதுதான் உண்மை. அதுதான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் பெண்கள் மீதான தாக்குதல்கள், அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை, இது வந்து ஒரு தொடர் கதையாவே இருக்கு. டெய்லி செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம். இதுக்கு வந்து தீவிரமா எப்படி அரசு செயல்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு எந்த சிறப்பு அதிகாரங்களுமே இல்லை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, பெண்கள் குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைகள் தாக்குதல்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகமும் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே ரொம்ப வேதனை தரக்கூடிய வகையில் ஒரே நாளில் பல சம்பவங்கள் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக போதை கலாச்சாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவனை பூரா எடுத்து பார்த்தா அவன் போதையில் இருந்தான் என்ற முறையில் தான் விவரங்கள் பூரா வந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த போதை கலாச்சாரம் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை முதல்ல நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி குற்றங்களே நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமே. தடுக்கப்பட வேண்டும், குற்றமே நிகழக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமுமே. ஆனால் குற்றங்கள் நடந்து விட்டதற்கு பிறகு தயவுதாட்சணியம் இல்லாமல் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் விரைவாக அவர்களுக்கு சட்டப்படியான தண்டனையை பெற்றுத்தருவது என்பதிலேயும் அவன் எந்த கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரனா எதிர்கட்சிக்காரனா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உறுதியான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான பிசிறும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம். ரெண்டாவது, இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஆண்களுக்கு, ஏன்னா எல்லாமே இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் இத்தகைய குற்றங்களையும் செய்கிறார்கள். ஆகவே பொதுவான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்பதற்கும் பெண்கள் சம்பந்தமான பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை முதல்ல கற்றுத்தர வேண்டும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப சகிக்க முடியாத முறையில் இத்தகைய குற்றங்கள் என்பது தினந்தோறும் நடந்து கொண்டிருப்பது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். சட்டப்பேரவை நாளைக்கு போகுது, ஆளுநர் நாளைக்கு பங்கேற்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல் இடம் நினைக்கிறீங்களா? அதற்கு தான் முன்னுரிமை தர வேண்டும். இல்ல, ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இடையில பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் போட்ட ஒரு சுற்றறிக்கையில் ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம், அதற்கு பிறகு தமிழ்தாய் இல்ல அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் மூன்றாவதாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து என்கிற ஒரு அணுகுமுறையை திரு அர்லேகர் அவர்கள் கவர்னராக வந்ததற்கு பிறகு இங்கே தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வந்தே மாதரத்திலும் அந்த அனைத்து பாராக்களையும் பாடுவதை நாங்கள் ஏற்கவில்லை. ஒரு இந்தியா போன்ற பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த கருத்துக்களை வற்புறுத்தக்கூடிய அந்த வந்தே மாதரம் பாடலை வற்புறுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. அந்தந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் என்பது முதலில் இடம்பெற வேண்டும். மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தாலும் அது சுற்றறிக்கை என்றாலும் கூட அந்தந்த மாநிலத்திற்கான வாழ்த்து பாடல் என்பது முதலில் இடம்பெற வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து என்பது அந்த பாடலுடன் நாளைய தினம் அவை துவங்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். மேகதாது அணை விவகாரத்துல கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இதனால தமிழகத்துல காவிரி டெல்டா பாசனம் மிக கொடுமையா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு வந்து ஆளுங்கட்சி, அதாவது தாவேக அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே காவிரி சம்பந்தமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரியிலிருந்து பாசனம் பெறக்கூடிய கீழ்ப்பகுதி மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, இது சம்பந்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் அனைவரும் வற்புறுத்தி இருக்கிறோம். அதை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது, சட்டப்படியான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு என்பது ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஆலோசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கிறது, இடையில கூட அமைச்சர்கள் எல்லாம் கலந்து பேசியதாக செய்தி என்பது வெளிவந்தது. ஆனால் என்ன முடிவெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால்
காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான பிரச்சனை. தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று தஞ்சை போற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் காவிரி. ஆகவே காவிரியினுடைய பாசன உரிமையில் எந்த விதமான சிறு பாதிப்பும் ஏற்படுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்துவதிலேயும் அதை நிலைநாட்டுவதிலேயும் மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. 4 மாநிலங்களுடைய பாசன உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதற்கு உட்பட்டு மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கமும் காவிரி மீதான பாசன உரிமையை பாதுகாக்கவும், காவிரியின் மீது தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் எந்தவிதமான கட்டுமான பணிகளையும் கர்நாடகா மேற்கொள்ளாமல் பார்த்து கொள்வதற்கு என்னென்ன சட்ட ரீதியாகவும் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தி அதனுடைய ஆலோசனைகள் பேரிலேயும் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். எவ்வளவு உறுதியான அணையை கட்டினாலும் அந்த அணையை உடைத்துக் கொண்டு காவிரி அன்னை தமிழ் மண்ணுக்கு தான் வருவார். நீங்க இது இலக்கியத்துக்காக சொல்ல, இவருக்கு அணை அல்ல, அது இந்தியாவினுடைய ஒற்றுமையை உடைக்கிற முயற்சி. நாடு இதுகாரம் பெற்றிருக்கிற தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சிதைக்கிற முயற்சி இது. எனவே கூடுதலாக ஒன்றிய அரசு உணர வேண்டும். அது மட்டும் இல்லாம பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை கூட அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆளும் கட்சிக்கு இன்னும் அழுத்தமாக ஒரு அழுத்தம் கொடுப்பீங்க. இல்ல, இது 3 பேருடைய கோரிக்கை தான், ஜனநாயக சக்திகளின் கோரிக்கையும் இதுதான். உடனடியாக அனைத்து கடனையும் ரத்து செய்ய வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி, ஏற்கனவே பல நிதிகளை முடக்கி வைத்திருக்கிறாங்க, அந்த நிதிகள் அனைத்தையும் தர வேண்டும். இது ஒரு புதிய அரசுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும். அந்த கடமை ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. இதில் சமரசத்திற்கு ஏதுமில்லை. முழுமையாக கடனை ரத்து செய்ய வேண்டும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்தாவது அது அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் 3 கட்சிகளின் நிலை. போலாங்களா?